உலக தமிழர்கள் அனைவருக்கும் அடுக்குமொழி பாவலர் பேராசிரியர் எழுஞாயிறுவின் பணிவான வணக்கம். நமது வெட்ட வெளிச்சம் அலைவரிசைக்கு உங்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். பதிவு 74. இன்று இன்றியமையாத இறந்தும் இரவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவருடைய பிறந்த நாள். யார் அவர்? இந்த பதிவை முழுமையாக காணுங்கள். அவருடைய பேச்சாற்றல், நகைச்சுவை, நையாண்டி, இருபொருள் பட பேசும் திறன், சமயோசித புத்தி, யார் என்ன கேட்கிறார்களோ அதையே அவர்களுக்கு விடையாக திருப்பி விடையளிக்கும் திறன் என பல திறமைகளை கொண்டவர். யார் அவர்? இதோ பத்திரிகையாளர், கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர், அரசியல்வாதி, இப்படி தான் தொட்ட துறைகள் எல்லாவற்றிலும் உச்சம் தொட்டு யாராலும் விஞ்ச முடியாத அளவுக்கு ஓயாமல் உழைத்தவர். மேலும் நகைச்சுவை உணர்வு, சமயோசித புத்தி, சிலேடை பேச்சு, வார்த்தை விளையாட்டு, சொற்சிலம்பம், இவற்றில் அவரை மிஞ்ச ஆளே இல்லை என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒருவர்தான் இன்று பிறந்த நாள். அவர் யார் என்றால், நமது முன்னாள் தமிழக முதல்வர், திமுகவின் தலைவர், கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி ஐயா அவர்கள்தான் இன்று பிறந்த நாளை காண்கிறார். அவர் இறந்தாலும் அவர் நூலின் மூலமாகவும், அவரின் பேச்சின் மூலமாகவும், எழுத்தின் மூலமாகவும் பல நிலைகளில் வாழ்ந்து வருகிறார். அவரை பற்றி, அவரின் வாழ்க்கை சுருக்கத்தை பற்றி சுருக்கமாக பார்த்துவிட்டு, அவருடைய பேச்சு நகைச்சுவை எப்படியெல்லாம் இருந்தது, இருபொருள் படும்படி எப்படி பேசினார் என்பதை பற்றி இந்த பதிவிலே ஒரு 15 நிகழ்வுகளை பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொளியை முழுமையாக காணுங்கள். அந்த பேச்சாற்றலை நீங்களும் சுவையுங்கள். அடுத்தவர்களுக்கும் இதை பகிருங்கள். சரி, முதலில் அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். முத்துவேல் கருணாநிதி ஜூன் 3, 1924 அன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வராக 5 முறை பதவி வகித்தவர். 1969 முதன்முறையாக தமிழக முதல்வரானார். மே 13, 2006 5வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். தமிழ் திரையுலகில் கதை, உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவர். தூக்கு மேடை நாடகத்தின் போது எம்.ஆர். ராதா இவருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை அளித்தார். இன்றும் அப்பெயராலேயே இவரது ஆதரவாளர்களால் அழைக்கப்பட்டு வருகின்றார். இந்திய அரசியலில் தொடர்ந்து பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் தலைவர்களுள் ஒருவராவார். இவரின் இளமை பருவம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலை என்னும் கிராமத்தில் 1924 ஜூன் 3 ஏழை இசைவேளாளர் குடும்பத்தில் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் கருணாநிதி அவர்கள். இவருக்கு 2 சகோதரிகள் இருந்தனர். தொடக்க கல்வியை திருக்கோவிலையில் பெற்றார். பின்னர் திருவாரூரில் இருந்த மாவட்ட நாட்டாண்மை கழக உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி இறுதி வகுப்பு வரை பயின்றார். அங்கு இவருக்கு தமிழாசிரியராக இருந்தவர் சி. லக்குவனார் ஆவார். பள்ளி இறுதித் தேர்வில் இவர் தேர்ச்சி அடையவில்லை.
இவரின் படைப்புகள். இவர் 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கிறார். 15 நாவல்களையும் 20 நாடகங்களையும் 15 சிறுகதைகளையும் 210 கவிதைகளையும் படைத்துள்ளார். மேலும் நண்பனுக்கு உடன்பிறப்பு என்னும் தலைப்புகளில் 7000க்கும் மேற்பட்ட மடல்களை எழுதியிருக்கிறார். கரிகாலன் என்னும் பெயரில் கேள்வி பதில் எழுதியிருக்கிறார். இவை தவிர தாம் பணியாற்றிய இதழ்களில் எண்ணற்ற தலையங்கங்களை எழுதியிருக்கிறார். இவரின் படைப்புகள் 178 நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. இவர் பெற்ற விருதுகள்: உலக கலைப்படைப்பாளி என்ற விருது 2009ஆம் ஆண்டு நடந்த அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் பெப்சி மாநாட்டில் கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி 1970ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த உலக மாநாடு தமிழ் மாநாட்டின் ஒரு கௌரவ உயர் பதவியாளராக இருந்தார். 1987ஆம் ஆண்டு மலேசியாவில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். 2010ஆம் ஆண்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் அதிகாரப்பூர்வமான கருப்பொருள் பாடலை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றார். இதன் பின்னணி இசையை AR ரகுமான் அமைத்தார். ஆரம்பகால வாழ்க்கை. அவருடைய பெற்றோர்கள் இருவரும் மிகவும் எளிமையான பின்னணியில் இருந்து வந்தவர்கள். அவரது தாயார் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவர். வறுமையின் காரணமாக அவரது இளமை காலத்தில் ஒரு கோவிலில் நடன கலைஞராக இருந்தார் கருணாநிதி அவர்கள். இவரின் இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி என்பதாகும். பின்னர் அவர் தனது பெயரை முத்துவேல் கருணாநிதி என்று மாற்றிக்கொண்டார். அவரது குழந்தை பருவமும் ஆரம்ப கல்வியும் திருப்திகரமாக இல்லாத போதிலும் அவர் தமிழ் இலக்கியத்தின் மீது மிகவும் பற்றுடையவராக இருந்தார். தொழில். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தமிழ் திரையுலகில் கதை வசனம் எழுதுபவராக இருந்தார். அவருடைய திரை வசனங்கள் மூலம் அர்த்தமுள்ள சமூக செய்திகளை வெளிப்படுத்த முயன்றார். அவரது கதைகள் அனைத்தும் விதவை மறுமணம், ஜமீன்தார் முறையை ஒழித்தல், மத பாசாங்குதனத்தை ஒழித்தல், தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றை சார்ந்து இருக்கும். பாரம்பரிய இந்து மத சமூகங்கள் எதிர்த்த பிராமண ஆதிக்கத்தின் எதிர்மறை அம்சங்களை தனது படமான பராசக்தியில் பிரதிபலித்தார். பல சர்ச்சைகள் இருந்தாலும் இப்படம் பரவலான விளம்பரம் பெற்று மாநிலத்தில் உள்ள அனைத்து பார்வையாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் திரைக்கதையில் உள்ள மரபுசாரா கருப்பொருள்களே அவரை அக்காலத்தில் மிகவும் பிரபலமாக்கியது. திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதுவதை தவிர கருணாநிதி அவர்கள் பல்வேறு கவிதைகள், கடிதங்கள், புத்தகங்கள், வரலாற்று நாவல்கள், இசை வசனம், நாடகங்கள், கட்டுரைகள், சிறுகதைகள் போன்றவற்றையும் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு கலா ரசிகனாக இருந்ததால் புகழ்பெற்ற கவிஞரான திருவள்ளுவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கட்டடக்கலை குவியலான வள்ளுவர் கோட்டத்தை நிறுவினார். அரசியல் வாழ்க்கை. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிலவிய நீதி கட்சியின் உறுப்பினராக இருந்த அழகிரிசாமியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். ஒரு முறை சமூக நல காரணங்களை பற்றிய அழகிரிசுவாமியின் உரையை கேட்ட கருணாநிதி அவர்கள் அதனால் ஊக்குவிக்கப்பட்டார். அவர் இளைஞர்களுக்கான உள்ளூர் சமூக அமைப்பை முதலில் உருவாக்கிய பின் சமூக பணி ஆதரவை
பெற்று தொடங்கினார். அவர் மாணவர்களுக்கான மாணவர் அமைப்பை தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற பெயரில் தொடங்கினார். இதுவே அவர் சமூக காரணங்களில் ஈடுபட வழிவகுத்தது. இந்த காலகட்டத்தில் தனது வேலைகளை விளம்பரம் செய்ய பத்திரிகை என்னும் சக்தியை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார். இதன் காரணமாக தனது சொந்த தலையங்க பத்திரிகையை உருவாக்கினார். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று அவர் தனது பத்திரிகையான முரசொலியை தொடங்கினார். அப்பொழுது முதல் இந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியராகவும் பதிப்பாளராகவும் இருந்து வந்தார். எழுத்துத்திறன் கொண்ட கருணாநிதி அவர்கள் தனது பத்திரிகைகள் மூலமாக தனது கட்சி உறுப்பினர்கள் பற்றியும் அரசியல் நிலைப்பாட்டையும் முன்வைத்தார். மேலும் குடியரசு, முத்தாரம், தமிழரசு போன்ற தனது இதர வெளியீடுகளிலும் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வந்தார். கள்ளக்குடியில் இந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருணாநிதி அவர்கள் ஒரு போராளியாக பங்கேற்றார். இதுவே அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. ஒரு முக்கிய தலைவராக உருவெடுக்க செய்தது. 1957இல் அவர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து முதல் முறையாக மாநில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1961இல் திமுக கட்சியில் சேர்ந்தார். பின்னர் அதன் பொருளாளராகவும் நியமிக்கப்பட்டார். அடுத்த ஆண்டில் எதிர்க்கட்சி தலைவரானார். 1967இல் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்தபோது கருணாநிதி அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கு நிலைக்கு உயர்ந்தார். 1967இல் தமிழ்நாடு முதலமைச்சராக பணியாற்றிய அண்ணாதுரை அவர்கள் திடீர் மரணம் அடைந்ததால் பதவி பொறுப்பை தொடர முடியவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பின் அண்ணாதுரை வகித்த தலைமை அமைச்சர் பதவியை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஏற்றார். அதன் பின் அவர் 1971, 1989, 1996 மற்றும் 2006இல் மீண்டும் தலைமை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது 87 வயதான மு கருணாநிதி அவர்கள் மேலும் பல விருதுகள். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை கௌரவித்து டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழ் பல்கலைக்கழகம் அவரது படைப்பான தென்பாண்டி சிங்கம் என்ற புத்தகத்திற்கு ராஜராஜன் விருதை வழங்கியது. தமிழ்நாட்டு கவர்னரும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக வேந்தரும் அவருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் நேரம் போதாது என்பதனால் இவருடைய புகழையும் இவருடைய பணியையும் சுருக்கி கொண்டு இவருடைய பேச்சில் நகைச்சுவை, நையாண்டி, இருபொருள் பட பேசுதல், யார் என்ன சொல்கிறார்களோ அதை அவருக்கு அந்த பதிலை திருப்பி விடுதல் என இவர் பேசும் பேச்சு திறனை இப்பொழுது பார்க்கலாம். 15 நிகழ்வுகளை இங்கே காண்போம். கவனமாக உற்று நோக்குங்கள். கலைஞர் அவர்களுடைய பேச்சில் எப்பொழுதும் ஒரு நையாண்டி, நகைச்சுவை, செம்மொழி சிலேடை, எதிராளியின் வார்த்தை அவருக்கு திருப்பி விடுதல், சமயோசித புத்தி பயன்படுத்தி பேசுதல், சூசகமாக பேசுதல் என பல திறமைகளை கொண்டவர் இவர். அந்த திறமைகளை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் கையாண்டு இருக்கிறார் என்பதை இப்பொழுது காண்போம். நிகழ்வு 1. 1969இல் அண்ணா மறைந்து கலைஞர் முதல்வராக இருந்தபோது மத்தியில் துணை முதல்வராக இருந்த மொரார்ஜி தேசாய் தான் அவரிடம் தான் அப்பொழுது நிதித்துறையும் இருந்தது. அப்போது அவரிடம் கலைஞர் அவர்கள் வறட்சி நிவாரணமாக 5 கோடி கேட்டார். அதற்கு மொரார்ஜி தேசாய் அவர்கள் என் தோட்டத்தில் பணம் காய்ச்சி மரங்கள் இல்லை என்று பதிலளித்தார். அதாவது என் தோட்டத்தில் பணம் காய்ச்சி மரங்கள் இல்லை என்று பதிலளித்தார். இதை கேட்டு எந்த விதத்திலும் அசராத கலைஞர் அவர்கள் பணம் காய்ச்சி மரங்களே இல்லாத போது அவை உங்கள் தோட்டத்தில் மட்டும் எப்படி இருக்கும் என்று அவருக்கு பதிலடி கொடுத்தார். நிகழ்வு 2. ஒரு முறை கலைஞர் அவர்களுக்கு ஆளுயர மாலையை அணிவிக்கிறார்கள். ஒரு நிகழ்விலே
அதை ஏற்றுக்கொண்ட கலைஞர், ஆளுயர மாலை நீங்கள் அணிவித்திருக்கிறீர்கள், ஆளுயர மாலை நீங்கள் அணிவித்திருக்கிறீர்கள் என்று 2 முறை சொன்னார். ஒரு பொருள், ஆள் உயர சைஸில் இருக்கின்ற மாலையை எனக்கு அணிவித்திருக்கிறீர்கள் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள், ஆள் உயர வேண்டும், நான் உயர வேண்டும் என்பதற்காக நீங்கள் மாலையை அணிவித்திருக்கிறீர்கள், அதற்கேற்றார் போன்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை சூசகமாக இங்கு இருபொருளிலே பேசியிருக்கிறார். நிகழ்வு 3. காங்கிரஸ் கட்சியில் இருந்த TN அனந்தநாயகி அவர்கள் ஒரு முறை கலைஞர் அவர்களை பார்த்து, கலைஞர் அவர்கள் ஒரு போராட்டத்தில் சிறை சென்று வந்தார். அப்பொழுது அவரை பார்த்து, கருணாநிதி அவர்களே, மாமியார் வீடு சென்று வந்தீர்களே, எப்படி இருந்தது என்று கேட்டார். அதற்கு உடனடியாக அருமையாக பதிலளித்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். உங்கள் தாய் வீடு நன்றாக தான் இருந்தது என்று பதிலளித்தார். இன்னொரு நிகழ்வு 4. ஒரு முறை கலைஞர் அவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவர் கூறுகின்றார், ஐயா, மூச்சை நல்லா இழுத்து பிடிங்க என்று சொன்னார். கலைஞர் அவர்களும் மூச்சை நன்றாக இழுத்து பிடித்துக் கொண்டார். மருத்துவர் இப்போ விடுங்க என்றார். உடனே கலைஞர் அவர்கள், மூச்சை விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மருத்துவமனைக்கு வந்தேன் என்று கூறினார். அந்த நேரத்திலும் நகைச்சுவை உணர்வு. நிகழ்வு 5. ஹாக்கி போட்டி ஒன்றிற்கு பரிசு வழங்குவதற்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் சென்றிருந்தார். 2 அணிகளுமே சமமான நிலையில் வெற்றி பெற்றிருந்தார்கள். எனவே நாணயத்தை வைத்து நாணயம் சுண்டப்படுகிறது. தலை கேட்ட அணி தோற்று போகிறது, பூ கேட்ட அணி வெற்றி பெறுகிறது. அப்பொழுது கலைஞர் அவர்கள் பேசுகையில், இது நாணயமான வெற்றி, நாணயத்தால் தீர்மானிக்கப்பட்ட வெற்றி, தலை கேட்டவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள், ஏனென்றால் தலை கேட்பது வன்முறை அல்லவா என்றார். அருமையாக இந்த நிலையிலும் தமிழை அவர் சுவைத்திருக்கிறார், நாம் சுவைக்கும்படி பேசியிருக்கிறார். நிகழ்வு 6. கவியரங்கம் ஒன்றில் புலமைப்பித்தன் ஈழத்தை பற்றி ஒரு கவிதை பாடுகிறார். அப்போது, கலைஞரே, எனக்கு ஒரு துப்பாக்கி தாருங்கள் என்று ஆவேசத்துடன் புலமைப்பித்தன் அவர்கள் முடிக்கிறார். அப்பொழுது உடனே கலைஞர் அவர்கள், புலவரே, வேறு ஏதாவது பாக்கி இருந்தால் கேளுங்கள், துப்பாக்கி மட்டும் என்னால் தர இயலாது என்றார். துப்பாக்கி மட்டும் என்னால் தர இயலாது என்று நகைச்சுவையாக பதிலளித்தார். நிகழ்வு 7. ஒரு முறை அம்மையார் ஜெயலலிதா பேசும்பொழுது, நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று கூறினார். அப்பொழுது கலைஞர் அவர்கள், அம்மையார் ஆட்சியில் இல்லாமல் இருப்பதே மக்களுக்கு செய்யும் பெரிய நன்மைதான் என்றார். இன்னொரு நிகழ்வு 8. அதாவது அப்துல் லத்தீப் அவர்கள் கலைஞரிடம் இதை கேட்கிறார். கூவமாற்றில் அசுத்தத்தை போக்க கூவமாற்றில் முதலைகள் விடுவது பற்றி அரசு ஆலோசிக்குமா என்று அப்துல் லத்தீப் அவர்கள் கேட்டார். அப்பொழுது கலைஞர் அவர்கள், ஏற்கனவே அரசாங்கம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் முதலை கூவமாற்றில் போட்டிருக்கிறது என்றார். எப்படி? ஏற்கனவே அரசாங்கம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் முதலை கூவமாற்றில் போட்டிருக்கிறது என்று அருமையாக பதிலளித்தார். நிகழ்வு 9. நடிகர் நெப்போலியன் கூறுகிறார், ஒரு முறை கலைஞருடன் நடந்து சென்று கொண்டிருக்கையில் கலைஞருக்கு நடை தள்ளாடி இருக்கிறது. அதற்கு கலைஞர் அடித்த விட்
என்னவென்றால், என்னையா தள்ளாத வயதுங்கிறாங்க, ஆனா தள்ளுதே என்று சொன்னாராம். அடுத்தது நிகழ்வு 10. 1970களில் கலைஞர் முதல்வராக இருந்தபோது அரசு பேருந்துகளில் திருக்குறள் எழுதி வைக்க வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் கருத்திருமன் அவர்கள் விளையாட்டாக பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். அதாவது இந்த குறளுக்கு பொருள் என்னன்னா, பெரியாரை மதிக்காமல் நடந்து கொண்டால் பெரும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும் என்ற குறளை ராஜாஜி வீட்டிலும், கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின், இறைவனின் திருவடிகளை வணங்காமல் இருந்தால் படித்ததனால் பயனில்லை என்ற பொருளுடைய குறளை பெரியார் வீட்டிலும் வைக்க அரசு ஏற்பாடு செய்யுமா என்று கேட்டார். அதற்கு உடனே கலைஞர் அவர்கள் எழுந்து, யார் வீட்டில் எந்த குறளை வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கருத்திருமன் அவர்களுடைய வீட்டில் யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற குறளை கருத்திருமன் அவர்கள் வீட்டில் நிச்சயமாக வைக்க ஏற்பாடு செய்வோம் என்றார். என்ன அருமையான ஒரு அந்த குறளுக்கு மறுகுறளை கொடுத்து பதிலளித்தார். ஒருமுறை வி.பி. துரைசாமி அவர்கள் கலைஞரிடம் கேட்கிறார், ஆஞ்சநேயர் கோவிலில் அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு என்று கேட்டார். அதற்கு உடனடியாக கலைஞர் அவர்கள் பதிலளிக்கின்றார், அசையும் சொத்து அங்கே வந்து போகும் பக்தர்கள், அசையா சொத்து ஆஞ்சநேயர் என்றார். நிகழ்வு 12. நிருபர் ஒருவர் கேட்கிறார் கலைஞரை பார்த்து, கோழி முதலா முட்டை முதலா, கோழி முதல்ல வந்துதா முட்டை முதல்ல வந்துதான்னு கேள்வி கேட்கிறார். கலைஞர் அவர்கள் அருமையாக அவருக்கு பதிலளிக்கிறார். கோழி வியாபாரிக்கு கோழி முதல், முட்டை வியாபாரிக்கு முட்டை முதல் என்று அருமையாக பதிலளித்தார். கோழி விற்பனை செய்பவனுக்கு கோழி முதலீடு, முட்டையை விற்பனை செய்பவனுக்கு முட்டை முதலீடு, அதை முதல் என்று சொல்லி அதற்கும் இதற்கும் ஒரே பதிலை அளித்தார். நிருபர் வாயடித்துக் கொண்டார். நிகழ்வு 13. ஒரு முறை சட்டசபை விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்த கலைஞர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கருவறைக்குள் செல்ல உரிமை இல்லையே என்று பேசிக் கொண்டிருந்த கலைஞரை பார்த்து, காங்கிரஸை சேர்ந்த TN அனந்தநாயகி அவர்கள், கோவிலுக்கே செல்லாத கருணாநிதிக்கு இதை பற்றி எதற்கு கவலை என்று கேட்டார். உடனே கலைஞர் அவர்கள், கொலை செய்தவர்கள் மட்டுமா கோர்ட்டுக்கு போகிறார்கள், வாதாடுபவர்களும் தானே போக வேண்டும் என்றார் கலைஞர் கருணாநிதி. என்ன அருமையான ஒரு உதாரணம். நிகழ்வு 14. டாஸ்மாக் கடைகள் இயங்கும் நேரத்தை 1 மணி நேரம் குறைத்தது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூறுகையில், நான் கேட்டது அறுவை சிகிச்சை, ஆனால் கருணாநிதி அவர்கள் செய்ததோ முதலுதவி என்று கூறியிருந்தார். இதற்கு அருமையாக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவருக்கு அளித்த பதிலை பாருங்கள். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் முதலில் முதலுதவிதான் செய்ய வேண்டும். அதை மருத்துவம் படித்த மருத்துவருக்கே தெரியாமல் இருப்பதுதான் வியப்பாக இருக்கிறது என்று பதிலளித்தார். அடுத்து நிகழ்வு 15. தனக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவரிடம் நிகழ்ந்த நிகழ்வு. ஒரு முறை கலைஞர் அவர்கள் அவருக்கு நிறைய சளி இது போன்ற தொல்லைகள் ஏற்பட்ட போது தூதுவளை இலையை கூட்டாகவும் பொரியலாகவும் ரசமாகவும்
இலையாகவும் நிறைய சாப்பிட்டு விடுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு தொண்டையில் புண் ஏற்பட்டு விடுகிறது. மருத்துவர் வீட்டிற்கு சென்று அதை பார்த்து மருத்துவம் அளித்துவிட்டு, நீங்கள் 5 நாளுக்கு பேசக்கூடாது என்று கூறிவிட்டு வருகிறார். அதன் பிறகு சென்று, என்னையா ஏன் உங்களுக்கு இப்படி ஆயிற்று என்று கேட்டார். 4 இலைகளைத்தான் சாப்பிட்டேன், இவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டது என்று சொல்லிவிட்டு அவரே சற்று நேரம் பொறுத்து, இரட்டை இலையே இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தும் போது 4 இலைகள் ஏற்படுத்தியதில் எந்த ஐயமும் இல்லை என்று அவரே நகைச்சுவையாக பதிலளித்தார். என்ன அருமையான ஒரு நகைச்சுவை, நையாண்டி, சமயசுத புத்தி, அருமையான ஒரு பேச்சு. இதையெல்லாம் நாம் இந்த பதிவிலே சுவைத்தோம். இப்படிப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் அகவை முதிர்வு காரணமாகவும் உடல்நலக் குறைவு காரணமாகவும் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் நாள் தனது 94ஆம் அகவையில் சென்னையில் மறைந்தாலும் அவர் புகழால், தமிழ் பணியால், ஓயா உழைப்பால், பல நலத்திட்டங்களால், பல அவர் கொண்டு வந்த சட்டங்களால், வசனங்களால், பாடல்களால், பல நூல்களால், பேச்சாற்றலால், அரசியல் பணியால் இன்றளவும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய பிறந்த நாளிலே அவரின் பணிகளையும் அவருடைய படைப்புகளையும் பாராட்டி நாம் அவரை வணங்கி இன்றைய பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து அவரின் புகழை நிலைநாட்டுவோம். இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து நாமும் தமிழ் பரப்புவோம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.